ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலும் வந்து நம் மத்தியிலே அவர் அசையாடும்படிக்கு, நம்மை நடத்தும்படிக்கு, நம்மோடு கூட பேசும்படிக்கு, நம்மை கர்த்தருடைய ஆவியினால நிரப்பும்படிக்கு ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். Let's just praise God because He is worthy to be praised. Let's praise Him because He is worthy to receive our honor. Every creatures and every elders will shout, will lift up their voice and their hands towards heaven, and they will tell them, Lord, you are worthy to receive our honor. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் துதிக்கு பாத்திரர் என்று ஓயாமல் அவரை புகழ்வார்கள். அந்த தேவனே, ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர். உம்மை போல் வேறு ஒரு தேவன் அல்ல. There is none like you, Lord. You're altogether lovely, O Father. You do wonders in the midst of us, Lord. Lord, when we pray unto you, Lord, you hear our prayers, you answer our prayers, and you strengthen our hearts, Lord. Father, as we gather here today, Lord, Father, we pray that you will rekindle the fire that you laid in our hearts, O Lord. எங்கள் ஆண்டவரே, உள்ளத்திலே போட்ட அந்த அக்கினியை கர்த்தரது நாளிலே நீர் அனல் மூட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாமே. Father God, we pray that as we worship you, Lord, as we have gathered in your precious Lord, you will never send us with the empty hand. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது எங்களை வெறுமையாய் நீர் அனுப்புகிற தேவன் அல்ல. Father God, we believe that your word will accomplish what you have intended to do in our lives today, O Lord. ஆண்டவரே, நீ நினைத்த காரியத்தை செய்யும்படிக்கு எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. I will not leave you nor forsake you until I accomplish every promises that I have given to you. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு மாறாத தேவன் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு கூட, உம்முடைய மகிமையோடு கூட ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். Arise, O God, in our midst. Let your enemies be scattered. Let the principality and the powers of darkness, every wicked things in highly realms shall be shattered by the power of your spirit. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் அப்பா நீர் எழுந்திருளும் பொழுது ராஜா எங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீர் எழுந்திருளும் போது எங்கள் கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே விலகும், பலவீனங்கள் மாறும். ஆண்டவரே, இந்த இப்சுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை தர நீர் வல்லமை உள்ளவர் அப்பா. Lord, we pray unto you, Father. We commit this service in your mighty hand, O Lord. Spirit of God, you lead us, you guide us, O Father God. Every aspect of this service, O Lord, be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து தாருங்க. வருகிற ஜனங்களை கர்த்தர் தடைகளை உடைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, as the Bible says, who dares despise the small beginnings? அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? The Lord, 7 eyes of the Lord is looking upon the lampstand which is in the hand of the capstone in the hand of Zerubbabel. செருபாபேலுடைய கையில இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறவருடைய கண்கள் அப்பா, ஆரம்பமான அற்பமான ஆரம்பத்தை நீர் மகிமையாய் மாற்றுகிற தேவன் அல்லவா. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய மகிமையோடு கூட நீர் உலாவி வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக எங்கள் இருதயங்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. Father God, you speak to us, Lord, and you lead us, Lord, this evening. We commit everyone in your mighty hand. In Jesus' precious name we pray. Amen. Amen. We're going to have a time of praise and worship, and briefly, and we have a brother Sharat in our midst. He's going to come and lead us. Like all of you to join together, regardless of whatever language, it doesn't matter. You want to sing songs in Tamil, Malayalam, English, whatever language. The ultimate goal is to praise our Savior. Amen. Language is not a barrier, but our Savior is what counts today. Amen. So let's just all join together in praising and worshiping our Lord and Savior, who is the center of our focus, who is the center of our worship. Amen. Amen. Hallelujah.
Hallelujah. All praise, all glory to the one and only Father, Lord Jesus. Hallelujah. You know why we have gathered here? We have gathered here to build an altar. Hallelujah. God told the Israelites in Exodus 20, build altars in the place where I remind you who I am, and I'll bless you there. Hallelujah. So we're going to build an altar here in the town of Ipswich. Hallelujah. He's going to bless Ipswich. Amen. Amen. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். Hallelujah. 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 Oh, riba shadara bari kadalana baba. Hallelujah. Hallelujah. We praise you, Father. Oh, we adore you, Lord Jesus. Hallelujah. 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 அப்பா எங்க மத்தியில இறங்குவீராக கொஞ்ச நேரம் வாயை திறந்து உற்சாகமாய் open up your mouth. Oh, hallelujah. Hallelujah. Oh, we welcome you, Lord. Let's all put your mouths together. Oh, shout for joy. Oh, welcome him. Welcome him. We're going to welcome him. We're going to welcome him. Hallelujah. 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 Oh, hallelujah. அப்பா ஆண்டவரே, இந்த இடத்துல நன்றி பலிகளை கர்த்தாவே செலுத்துகிற வந்திருக்கிறோம் ராஜாவே. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே கர்த்தாவே. ஓமை துதிக்கிறோம் கருத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. ஆண்டவரே, எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ நான் என்னுடைய நாமத்தில் நானும் இருப்பேன் என்று சொன்ன தேவனே. ஓ ராபாபா ஷாதா ராபாபா. ஹalleluya hallelujah hallelujah. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாம் உற்சாகமாய் பாடுங்க தம்பி. நூறாவது அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிக்க கேட்போம். Psalms chapter 100 words from 1 to 5 onwards. யாகவே Psalm 100. Make a
joyful shouts to the Lord, all you lands. Serve the Lord with gladness, come before his presence with singing. Know that the Lord, he is God. It is he who has made us, not we ourselves. We are his people and the sheep of his pasture. Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful to him and bless his name. The Lord is good, his mercy is everlasting, and his truth endures to all generations. Amen. You may be seated. Namakarvo. Katanalala. Amen. God is so faithful. He's so wonderful. And we worship a God who said, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். We worship a God. He says, I am the living God. Amen. அவர் எப்படிப்பட்டவர்? உயிருள்ள தேவன். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, He says, I am the God of Abraham, Isaac and Jacob. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர்தான் தேவனாக. Because he is the God of the living one. Amen. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான பாஸ்டர் ஜெயராஜ் அவர் இலங்கை தேசத்தில் he's from Sri Lanka and he recently passed away. He's only about 51 years old and he was looking after Brother Kadhiran Staveni's church back in Mannar. But all of a sudden he met with an accident and subsequently was admitted to hospital, but he never made it. He passed away and he's got one child. He's about 3 years old. He's got wife as well. So as friends and family, it's our responsibility to pray for that family because we know that losing somebody is a very difficult one to go through. Amen. Right now they are mourning. They might probably be going through a bereavement. But we can do one thing. We can ask the Lord to console them. And we can ask the Lord to comfort them. Because the Bible says He is God of all comfort. Our சகல ஆறுதலில் தேவனாய் இருக்கிறபடினாலே ஆறுதலை தருகிற தேவன் அவர் ஆறுதல் படுத்தும்படிக்கு அந்த குடும்பத்தை கர்த்தருடைய சமாதானம் இந்த நாளிலே தாங்கும்படிக்கு நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். இப்பொழுது சரவணன் அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லாரும் இணைந்து பாரத்தோடு கூட we must pray as think about losing somebody in our family. How do we feel about that? And we're going to pray likewise for the family, for the Lord to comfort them and console them during this difficult time. நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு விஷயம் அவர்களுக்காக பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே உமது சுத்த கிருபையால் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி நன்றி ராஜா கர்த்தாவே. ஒரு சிறு கூட்டமாக ராஜா, ஒரு சிறு மந்தையாக ராஜா உமது பாதப்படியை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே இப்பொழுதும் ராஜா கர்த்தாவே கர்த்தாவே பாஸ்டர் ஜெயராஜை கர்த்தாவே உமது பாதப்படிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தை உமது பாதப்படிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே. மகனை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்கு நீரே ஆறுதல் ராஜா கர்த்தாவே. உம்மை தவிர வேறொரு யாராலையும் ஆறுதல் கொடுக்க முடியாதே ராஜா கர்த்தாவே. அந்த குடும்பத்திற்கு நீரே ஒரு ஆறுதலும் பெறுதலுமாக இருங்க ராஜா கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே அவர்கள் போகிற பாதையிலே ராஜா கர்த்தாவே இருக்கிற எல்லா கர்த்தாவே தடைகளை எல்லாம் போக்குங்க ராஜா கர்த்தாவே. தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தோடு இருந்து ராஜா கர்த்தாவே. பாஸ்டரோட மனைவிக்கும் பிள்ளைக்கும் ராஜா நீரே தெய்வீக தகப்பனாயிருந்து ராஜா வழி நடத்துங்க ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே மகன் விட்டு சென்ற ஊழியத்தை ராஜா கர்த்தாவே பொறுப்பாக கர்த்தாவே நீரே கர்த்தாவே எடுத்து வழி நடத்துங்க ராஜா கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே உமது சுத்த கிருபையால ராஜா கர்த்தாவே அந்த குடும்பத்தை தாங்குங்க ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே உம்மை தவிர வேறு ஒரு கர்த்தாவே துணை இல்லை ராஜா கர்த்தாவே. மனிதர்களாகிய நாங்கள் கொடுக்கறது கம்ஃபர்ட் அவங்களுக்கு போதாது ராஜா. தேவன் கொடுங்க ராஜா கர்த்தாவே. நீங்க கர்த்தாவே அவர்களை ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து ராஜா கர்த்தாவே
பரம தகப்பனாயிருந்து கர்த்தாவே தோல் மேல கர்த்தாவே சுமந்து செல்லுங்க ராஜா. கர்த்தாவே அவர்களுடைய போகிற பாதையில கர்த்தாவே வெளிச்சமாக இருங்க ராஜா. கர்த்தாவே அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே ராஜா கர்த்தாவே கர்த்தாவே அந்த கர்த்தாவே நம்ம பிரதர் கதிருக்காகவும் ராஜா கர்த்தாவே வேணி சிஸ்டருக்காகவும் வருகிறோம் ராஜா. கர்த்தாவே கர்த்தாவே குடும்பத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினரை கர்த்தாவை இழந்து தவிக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே சபையில் கர்த்தாவே அவரை கர்த்தாவே அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு ராஜா. ஊழியத்திலே ராஜா கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ராஜா. கர்த்தாவே நீரே கர்த்தாவை விட்டு சென்ற அந்த ஊழியத்தை ராஜா எடுத்து நடத்த பலனை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ராஜா. கர்த்தாவே நீரே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருந்த ராஜா. கர்த்தாவே வழி நடத்துங்க ராஜா. கர்த்தாவே கர்த்தாவை மீண்டுமாக ராஜா கர்த்தாவே மகனை எழுந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு சமாதானத்தை கொடுத்து ராஜா நீரே வழி நடத்துங்க. இது மட்டும் இருக்கிற கிருபைக்காக கொடான பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து நியமநாமத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். May the God of comfort them during this difficult time. May the peace that passes all understanding shall abide with that family during this difficult time. கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஒரு 3 காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 3 காரியம். We are going to pray for 3 requests. One is for the city of Ipswich, and number 2 is for those who are living here, the families who live here in this place, and number 3, very importantly, we're going to pray for all the young people, especially in this city. Amen. Because we are living in a very perilous time. நாம் மிகவும் கடினமான நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And prayer can make one's life. Prayer can bring changes in our life. Prayer can bring changes in the cities. Prayers can change people's lives. ஜெபம் தேசத்தினுடைய நிலைமையை மாற்றும். ஜெபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென். ஜெபம் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் கர்த்தர் செய்ய விரும்புகிறதை செய்யும்படிக்கு உதவி செய்யும். ஆகையினால நம்ம எல்லாரும் இணைந்து we going to join together in prayer. Amen. Regardless of who we are, but one thing for sure, Bible says, call upon my name, I will come and deliver you, you will glorify my name. Amen. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு பேர் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவரே. Psalms chapter 65 verse 1 says, ஜெபத்தை கேட்கிறவரே. Psalm chapter 2ல நம்ம வாசிக்கிறோம், ask of me, I will give you the nation as an inheritance and the ends of the earth your possession. ஆமென். என்னை கேளு, ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால அந்த தேவனை பார்த்து முதலாவது நம்ம இந்த இப்சுச்சிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த இப்சுச்சை கர்த்தர் தொட வேண்டும். இங்க ரட்சிப்பு வெளிப்படணும். ஆமென். கர்த்தருடைய கரம் இந்த பட்டணத்தின் மேலே இறங்க வேண்டும். ஆண்டவர் எழுப்புதலை இந்த பட்டணத்தில் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? Let's join together, everyone together. Let's pray together for the city of Ipswich. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த Ipswich உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல ஏன் எங்களை கொண்டு வந்தீர் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய நோக்கம் உண்டு ராஜா. Lord, you have a purpose, Lord. You have brought us here to this very city, oh Father. Lord, you have a plan upon each and every one of us, oh God. Lord, you haven't brought us without any purpose, oh God. And we are not here by any accident, oh Father, but it is your perfect will that is planned in heaven before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை முன்குறித்து இந்த இடத்திலே ஆண்டவரே எங்களை வைத்து இந்த பட்டணத்துக்கு ஒரு ரட்சிப்பு, இந்த பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல், இந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று முன் தீர்மானித்திருக்கிறேன். அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே இந்த பட்டணத்தை ரட்சியும், இந்த பட்டணத்தை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாரும். கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. That every place that your foot trod in, I will give it to you. I will give it to you. Oh, the Lord said to Abraham, raise up now and look to the south, look to the west, look to the north and east. However, how much ever you can walk through the land, you walk through it. I will give you the land that your foot trod in. Hallelujah.
ஆண்டவரே இந்த பட்டணத்தை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாரும். Lord, give us a plunder of souls in this city, O God. ஆண்டவரே இந்த இப்சிசி பட்டணத்தை கர்த்தர் நீர் தொடுவீராக. ஆண்டவரே இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதாக. இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை அனுப்புவீராக. இந்த பட்டணம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வாசல்களை Lord, let open it in the name of Jesus Christ. Amen. ஆமென். கேளுங்க ஆண்டவரே, அப்பா இந்த தேசத்துல வாசல்கள் திறக்கப்படுவதாக. Oh, let the hallelujah, let the doors be open right now, Lord. As we pray unto you, Father God, as we look upon the heavens of Father, Lord, you would open up, Lord. You would open up the gates of Father God. ஆண்டவரே, தடைகளை உடைத்து ஆண்டவரே, கதவுகளை திறந்து ராஜா, இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் உடைய எழுப்புதலை ரட்சிப்பை அனுப்புவீராக. கேளுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ask of me, I will give you the nation. Hallelujah. Oh, as an inheritance, hallelujah. And the ends of the earth your possession. நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக. இந்த பட்டணத்தில் உங்களுடைய எழுப்புதல் இறங்கி வருவதாக. இங்கே ஆண்டவரை நடமாடுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து வருகிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே கரம் இந்த தேசத்தின் மேல உயர்த்தப்படும்படியா, பட்டணத்தின் மேல உயர்த்தப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, பட்டணங்கள் தோறும் மகிமை இறங்கினது போல இந்த இப்சிசி பட்டணத்திலே ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்குவதாக. Let your second glory come upon this city, O God. Let the city of Ipswich see the glory of God, see the salvation of God, see the deliverance of God. இந்த பட்டணம் இயேசுவினுடைய விடுதலையை ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்துக்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக. Hallelujah. Hallelujah. ஆராதனை 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 அன்பரேசுரா ஜனக்கே ஆவியா தேவனுக்கே அன்பரேசுரா ஜனக்கே ஆவியா தேவனுக்கே உந்தன் கேட்ட விருப்பமெல்லாம் எந்தன் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் கேட்ட விருப்பமெல்லாம்
ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து பிரதர் கதிர் ஸ்டவேனி அவங்களை கர்த்தர் இங்க வைத்து இவர்கள் மூலமாக இந்த பட்டணத்தில் அநேகரை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். லீதியானுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவளுடைய இருதயத்தை திறந்த அவர் அவளை கொண்டு அவருடைய வீட்டை திறந்தார். அவருடைய வீட்டை திறந்த ஆண்டவர் அவளை கொண்டு அந்த பட்டணத்தையே திறந்துட்டார். ஆமென். அப்படியான ஒரு குடும்பம் ஒரு பட்டணத்திற்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியுமானா எத்தனை தேவ பிள்ளைகளை கொண்டு இந்த பட்டணத்தில் கட்ட ஒரு எழுப்புதலை தர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். The Lord is able to bring a revival through one family. The Lord needs one family to stand in the gap and to pray unto Him, so that the Lord may bring down the glory of God in the city that we pray for. Amen. ஆகினால் எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இங்க இருக்கிற இந்த குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் இந்த பட்டணத்துல பலத்த காரியங்களை செய்யுங்க. The Bible says Philip went to the city of Samaria and he preached the gospel. The Bible says the demons came out with louder voices and there was a great joy in the city. There was great salvation that came upon the city that day. Samaria பட்டணத்திலே அவன் பிரசங்கித்த பொழுது அநேக அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது. அந்த பட்டணத்திலே மிகுந்த சமாதானம் உண்டானது. அப்படியானால் இந்த பட்டணத்தில் ஆண்டவருடைய மகிமை பிரசங்கிக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய காஸ்பல் பிரசங்கிக்கப்படும் பொழுது, இந்த இடத்துல இருக்கிற எல்லா அசுத்தங்களும் மறைந்து பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இந்த இடத்துல கிரியை செய்ய. ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி lift up your hands towards heaven and pray. Lord, whatever happened on the city of Samaria, we need the same thing happening right in our city, oh God. கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே அசுத்த ஆவிகள் அலறி ஓடணும். ஆமென். ஜெபிக்கும் பொழுது இந்த பட்டணத்தில் ஒரு அசைவு உண்டாகணும். சீஷர்கள் கூடி ஜெபித்தார்கள். Oh, the disciple of God, they gathered together in a place and they began to pray unto the Lord. The Bible says as they were praying, there was a thunder, there was a sound of a thunder, and the Spirit of God came upon them mightily. The earth is shook and there was a great revival. There was a great change that was happening in the hearts of people. Oh, the same way as we pray together in the பட்டணத்திலோ கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வருவாராக. ஆண்டவருடைய அசைவு இந்த பட்டணத்துக்கு வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்து கடைசியா we going to pray for all our young people here, all the little ones who are gathered here, and those who are living, the young people who are living in this vicinity. இந்த இடத்துல இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்கு விரோதமா அநேக காரியங்கள் எழுப்பி வருகிறது. கர்த்தர் அவர்கள் இருந்து வாலிபர்களை பாதுகாக்கணும். ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. We commit every young people in your lovely hand, Lord. Any weapon that is formed against them, Lord, அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும், Lord, we pray that they shall not prosper in the name of God. அவைகள் ஒன்று அவர்களை அணுகாதபடிக்கு எங்க வாலிப பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய மகிமைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வாலிபர்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவார்களாக. அவர்களை கட்டி வைத்திருக்கிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் ரத்தத்தினால ஒரு விடுதலை உண்டாவதாக. எங்க வாலிப பிள்ளைகள் மேலுடைய கிருபை இறங்குவதாக. எங்க வாலிப பிள்ளைகள் மேலுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை தொடுவீராக, ரட்சிப்பீராக, விடுதலை செய்வீராக. ஒவ்வொருவரையும் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல மாற்றுவீராக. Lord, make each and every young people as an arrow in the quiver. Hallelujah. Oh, in the mighty hand of the hallelujah. Amen. ஆண்டவரே, பலவான் கையில் அம்புகளை போல, in the mighty man who had a quiver full of arrows of God. அப்படிப்பட்ட அம்புகளாய் மாறுவீராக. For they shall not be ashamed and they will contend with the enemy in the gate. அவர்கள் ஒளிமுக வாசலில் நாணமடையாமல் பேசுவார்களாக. அப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்புவார்களாக இந்த பட்டணத்தில். கர்த்தர் அப்படி செய்தபடினால ஸ்தோத்திரம். அருமையான இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாங்க.
ஆண்டவரே அதன் மூலமா ஒரு சபை கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆமென். அப்படியானால் நீ நினைத்தால் அது ஆகும். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். It's good to see some old faces here. Amen. And I'm really excited and happy to see you all this evening. And I would like to share with you from the Bible this evening. As we wait in the presence of God, and I ask the Spirit of God to speak to each and every one of us. Amen. When a man speaks, nothing will happen. When God speaks, something will happen. Amen. And I believe that the Lord will speak to each and every one of us. If you have a Bibles with you, நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தால் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Luke chapter 5. லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனம். The book of Luke chapter 5 verse 26.